இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 30,000 வேலை வாய்ப்புகள், 20,000 மலிவு விலை வீடுகள். மக்கள் நலனை முன்னிறுத்தும் பக்கத்தான் ஹரப்பான் தேர்தல் அறிக்கை வெளியீடு. வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள 16வது நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலை முன்னிட்டு நெகிரி செம்பிலான் கக்கால் ஹரப்பான் என்ற கருப்பொருளில் பக்கத்தான் ஹரப்பான் தனது தேர்தல் அறிக்கையை நேற்று இரவு வெளியிட்டது. நெகிரி செம்பிலான் பக்கத்தான் ஹரப்பான் தலைவரும் இடைக்கால மந்திரி பசாருமான டத்தோசரி அமீனுடின் ஹருன் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதன்படி நிலையான, தூய்மையான மற்றும் மக்கள் நல அரசாங்கத்தை மீண்டும் அமைப்பது, SSR மக்கள் நல திட்டத்தை வலுப்படுத்துதல், 30,000 உயர் வருமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் போட்டித்திறன் மிக்க பொருளாதாரம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. மேலும் அனைவருக்கும் தரமான கல்வி, 20,000 மலிவு விலை வீடுகள் அமைப்பது, நில பிரச்சனைகளுக்கு தீர்வு, இளைஞர்கள், பெண்கள் மற்றும் குடும்பங்களுக்கு முன்னுரிமை, சுற்றுலா மற்றும் பாரம்பரிய மேம்பாடு, ஃபெல்டா மேம்பாட்டு திட்டம், நவீன விவசாயம், உணவு பாதுகாப்பு, தரமான சுகாதார சேவைகள் மற்றும் சமய நல்லிணக்கத்தை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட 10 முக்கிய உறுதிமொழிகள் இடம்பெற்றுள்ளன. நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பக்கத்தான் ஹரப்பான் துணைத் தலைவர் ஆண்டனி லாக், தேர்தல் இயக்குனர் டத்தோசரி அமீருடின் ஷாரி, PKR பொதுச் செயலாளர் டத்தோ டாக்டர் ஃபவுசியா சாலே, அமானா துணைத் தலைவர் டத்தோ டாக்டர் முகமது ஹட்டா முகமது ரம்லி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே விசி நெகிரி செம்பிலான் மஜு 2045 வளர்ச்சி இலக்கின் கீழ் கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், மலாக்கா ஆகியவற்றை இணைக்கும் புதிய பொருளாதார வளர்ச்சி வழித்தடத்தின் மையமாக நெகிரி செம்பிலானை உருவாக்குவதே இலக்கு என அமீனுடின் தெரிவித்துள்ளார். கடந்த 2018 முதல் 2026 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி அரசாங்கம் நிகழ்த்தியுள்ள மக்கள் நல சாதனைகளை மாநில இடைக்கால மந்திரி பசார் டத்தோசரி அமீனுடின் ஹருன் நேற்று பட்டியலிட்டுள்ளார். அதன்படி நிலையானது, செழிப்பானது, உள்ளடக்கியது என்ற இலக்கோடு மக்களின் ஒவ்வொரு வாழ்க்கை கட்டத்திற்கும் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கல்வி, மாணவர், சமூக நலம், மருத்துவ உதவி உட்பட மக்கள் நலன் சார்ந்த விவகாரங்களையும் தமது அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தலா 200 ரிங்கிட் மானியம் மற்றும் மாணவர்களுக்கு மடிக்கணினி கற்றல் வசதிகள், உயர்கல்வி ஆரம்ப மானியமாக படிப்புக்கு ஏற்ப 500 முதல் 1000 ரிங்கிட் வரை நிதியுதவி, மாணவர்களின் வாழ்க்கை செலவுக்காக 1500 ரிங்கிட் மற்றும் மாதந்தோறும் 200 ரிங்கிட் உதவித்தொகை, மூத்த குடிமக்களுக்கு 200 ரிங்கிட், புதிய தம்பதியருக்கு 500 ரிங்கிட் திருமண ஊக்குவிப்பு நிதி, சிறு தொழில் முனைவோருக்கு 3000 ரிங்கிட் மற்றும் ஏழை எளியோருக்கு 85,000 ரிங்கிட் மதிப்பிலான வீடமைப்பு திட்டம், எலும்பியல் அறுவை சிகிச்சைக்கு 2.4 மில்லியன் ரிங்கிட் மற்றும் ஹெமோடைலசிஸ் சிகிச்சைக்கு 1.9 மில்லியன் ரிங்கிட் மருத்துவ நிதி ஒதுக்கீடு, மக்கள் முன்னெடுப்பு திட்டங்களுக்கு 681 மில்லியன் ரிங்கிட் மற்றும் கல்வி மேம்பாட்டிற்கு 28.7 மில்லியன் ரிங்கிட் செலவு, சாலை மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 497 மில்லியன் நிதி ஒதுக்கீடு. கடந்த 7 ஆண்டுகளில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்காக 33,697 மலிவு விலை வீடுகள் அமைப்பு என நெகிரி செம்பிலான் மாநில மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்துள்ள இந்த சாதனைகளும் செழிப்பான வளர்ச்சியும் ஹரப்பான் தொடரட்டும் என்ற முழக்கத்துடன் மேலும் நீடிக்கும் என டத்தோசரி அமீனுடின் ஹருன் உறுதிபட தெரிவித்துள்ளார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான பர்சத்து கட்சியானது ஒரு பகுதியில் கூட வெற்றியடையக்கூடாது என்று அம்னோ உதவி தலைவர் கலிட் நோர்டின் கூறியிருப்பது ஜொஹூர் தேர்தல் வெற்றிக்கு பிறகு அம்னோ அகந்தை அடைந்திருப்பதையே காட்டுவதாக பர்சத்து இணைப்பிரிவு தலைவர் ஆர் சஞ்சீவன் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் அம்னோ தனது கடந்த கால தவறுகளில் இருந்து இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றும் ஜொஹூரில் கிடைத்த வெற்றி அலை நெகிரி செம்பிலானிலும் தொடரும் என்று அக்கட்சி தவறாக கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜெராம்பாடாங் சட்டமன்ற தொகுதியில் பர்சத்து சார்பில் வேட்பாளராக களமிறங்கும் சஞ்சீவன், ஜொஹூர் மற்றும் நெகிரி செம்பிலானின் அரசியல் சூழ்நிலைகள் முற்றிலும் வேறுபட்டவை என்பதால் ஜொஹூரில் பரிசா நேஷனலுக்கு கிடைத்த வெற்றி நெகிரி செம்பிலானில் மீண்டும் நிகழும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்றும் விவரித்துள்ளார். மேலும் பரிகாத்தா நேஷனலுக்குள் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகளால் பர்சத்து கட்சி சிதைந்துவிடும் என்ற கருத்தையும் அவர் நிராகரித்துள்ளார். பரிகாத்தா நேஷனலுக்குள் என்ன நடந்தாலும் அதனால் பர்சத்து கட்சிக்கு எந்த வகையிலும் பாதிக்காது என்றும் சஞ்சீவன் வலியுறுத்தியுள்ளார்.
கடந்த 2015 ஆண்டு முதல் தாமதமடைந்திருந்த HKT சுங்கைபாக்கா புதிய பள்ளி கட்டிட திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்பட்டு 2027 ஆண்டின் 4வது காலாண்டில் நிறைவடையும் என்ற கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக்கின் அறிவிப்பை இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ வரவேற்றுள்ளார். இந்த திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக பல்வேறு தரப்புகளுடன் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தற்போதைய முன்னேற்றம் அந்த முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் திட்டத்திற்காக 12.67 மில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் நடவடிக்கை எடுத்த கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் ஆகியோருக்கு அவர் நன்றி தெரிவித்தார். இந்த திட்டம் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் உள்ளூர் இந்திய சமூகத்திற்கு கிடைத்த நம்பிக்கையின் அடையாளம் என்றும் தமிழ் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு மற்றும் புதிய கட்டட தேவைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் கோபிந்த் சிங் டியோ கூறினார். கொலிமில் உள்ள செகோலா மெனங்கா அகாமா தர்பியா டனியா ஆண் மாணவர் விடுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு தங்கியிருந்த 101 மாணவர்களும் பாதுகாப்பாக வெளியேறி உயிர் தப்பினர். அதிகாலை 2:47 மணியளவில் இந்த தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்ததை தொடர்ந்து குலிம் ஹைடெக் மற்றும் தன்னார்வ தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். இத்தீ விபத்தில் அந்த 2 மாடி கட்டிடத்தின் மேல் தளம் சுமார் 65 விழுக்காடு தீயில் சேதமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தீயணைப்பு படையினர் அதிகாலை 3:09 மணிக்குள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் பாதுகாப்பு ஆய்வுகளை நிறைவு செய்து 6:25 மணியளவில் மீட்பு பணிகளை நிறைவு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டுங்குன் கம்போங் குவால ஜங்காய் பகுதியில் காட்டு யானை ஒன்று தென்னை தோட்டத்திற்குள் புகுந்து காய்க்கத் தொடங்கிய 34 தென்னை மரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயி முகமது மர்சூக்கி சாட்டுக்கு சுமார் 20,000 ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டு முதல் 2.4 ஹெக்டேர் பரப்பளவில் 450 தென்னை மரங்களை வளர்த்து வரும் மர்சூக்கி தென்னை சாகுபடியை தொடங்கிய பிறகு இதுபோன்ற சம்பவம் முதன்முறையாக நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்த யானையானது தோட்டத்தை சுற்றியிருந்த மின்வெளியை உடைத்துவிட்டு உள்ளே நுழைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து திரிங்கானு மாநில வனவிலங்குகள் மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பர்ஹிலேத்தானுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அருகிலுள்ள வனப்பகுதியிலிருந்து வந்ததாக நம்பப்படும் அந்த யானையை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். கிளாந்தான் மாநிலம் தனாமேரா கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையின் பத்தாங் மருபாவ் பகுதியில் இன்று அதிகாலை கோழி விநியோக லாரி ஒன்று சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ட்ரெய்லரில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 3 உயிரிழந்தனர். இதுகுறித்து தனாமேரா தீயணைப்பு மற்றும் மீட்பு படையின் நடவடிக்கை பிரிவு தலைவர் மட்னூரி முகமது கூறுகையில், இன்று அதிகாலை 4:26 மணியளவில் அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக தெரிவித்துள்ளார். பேரா மாநிலத்திலிருந்து கிளாந்தான் நோக்கி கோழி விநியோக பொருட்களை ஏற்றி சென்ற அந்த 5 டன் லாரி சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ட்ரெய்லரில் மோதியது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதில் லாரியில் இருந்த 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உயிரிழந்தவரின் உடல்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக தனாமேரா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.